ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேல் மின்தடை நிலவியதால் நோயாளிகள் செவிலியர்கள் அவதிக்குள்ளாகினர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். சோனைமுத்தன், வணக்கம். நேற்றைய தினம்தான் தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் தடையின்றி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, என்ன விவரம்? வணக்கம். அதாவது மின்பழுது காரணமாக இன்று அதிகாலை முதலே ராமநாதபுரத்தில் மின்தடையானது ஏற்பட்டிருந்தது. இந்த மின்தடை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை துண்டிக்கப்பட்டதால ஜெனரேட்டரும் இயக்கப்படாதனால அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் கடும் அவதிக்கு ஆளானாங்க. ராமநாதபுரத்துல புதிதாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து வசதிகளும் கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது கட்டி திறக்கப்பட்டது. இங்கு நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில இன்று அதிகாலை முதலே, அதாவது 5:30 மணியிலிருந்து மின்சாரம் தடையானது ஏற்பட்டது. அந்த மின்சார தடையினால என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு வார்டுகள்ல இருந்து வர்றாங்க. இந்த நிலையில அங்க ஜெனரேட்டர் இயக்கப்படாதனால பல்வேறு வார்டுகளில் தங்கி சிகிச்சை எடுத்து வருவது கடும் அவதிக்கு ஆளானாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் கூட ஜெனரேட்டரை மருத்துவமனை நிர்வாகம் இயக்காதனால அந்த பகுதியில கடுமையான வெப்பமானது இருந்து வந்த நிலையில நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளானாங்க. கடைசியா இன்று அதிகாலை 5:30 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 2 மணி நேரத்துக்கு மேலாக மின் இணைப்பு மீண்டும் வழங்கப்படாத நிலையில மின்சாரம் இல்லாதனால கடுமையான அவதிக்கு உள்ளானாங்க. நோயாளிகள் மட்டுமின்றி அங்கு பணியில் இருந்த செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களும் கடும் அவதிக்கு ஆளானாங்க. கோடை காலம் வெப்பம் அதிகம் உள்ள நேரத்துல மின்விசிறி கூட இயங்காமல் இருப்பது நோயாளிகளை மேலும் நோயின் தீவிரத்தன்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி இருந்தது. உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மின்தடை ஏற்படும் நேரத்தில் ஜெனரேட்டர்களை இயக்க வேண்டும் எனவும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் கையில் கிடைத்த அட்டை, பேப்பர் உள்ளிட்டவைகளை வைத்து விசிறி கொண்டு இருந்த காட்சி வேதனை அளிக்கும் விதமாக இருந்தது. மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது அதிகாரிகள் ஜெனரேட்டர் இயக்கக்கூடாது என தெரிவித்ததாக நம்மிடம் தெரிவித்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.